சற்று பொறுத்து மறுபடியும் பரஞ்சோதி, நாட்டின் சமாச்சாரம் எனக்கு எதற்கு சுவாமி? என் விஷயமாக ஏதாவது தெரிந்தால் சொல்லுங்கள் என்றான். இன்று ராத்திரி உனக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும். சிவசிவா, நல்ல வாக்காக ஏதாவது சொல்லக்கூடாதா? கவலைப்படாதே, புத்த பகவானுடைய அருளால் அந்த கஷ்டம் நீங்கும். நான் சைவன் ஆயிற்றே, புத்தர் எனக்கு அருள் செய்வாரா? புத்தருடைய கருணை எல்லையற்றது. அதோ வருவது யார் என்று கேட்டான் பரஞ்சோதி. மங்கிய மாலை வெளிச்சத்தில் ஒரு அபூர்வ உருவம் அவர்களுக்கு எதிரே வந்து கொண்டிருந்தது தெரிந்தது. பார்த்தாலே தெரியவில்லையா? திகம்பர சமண முனிவர் வருகிறார் என்றார் புத்த பிக்ஷு. சமண முனிவர்கள் இன்னும் இங்கே இருக்கிறார்களா என்று பரஞ்சோதி கேட்டான். முக்கால்வாசி பேர் பாண்டிய நாட்டுக்கு போய்விட்டார்கள். மற்றவர்களும் சீக்கிரம் போய்விடுவார்கள். சமண முனிவர் அருகில் வந்தார். அவர் புத்த பிக்ஷுவை போல் உயர்ந்து வளர்ந்தவர் அல்ல. கட்டையாகவும் குட்டையாகவும் இருந்தார். கௌபீனம் ஒன்றுதான் அவருடைய ஆடை. ஒரு கையில் உரி கட்டி தூக்கிய கமண்டலம் வைத்திருந்தார். இன்னொரு கையில் மயில் தோகை விசிறி, கக்கத்தில் சுருட்டிய சிறுப்பாய். அவர் அருகில் வந்ததும் புத்த பிக்ஷு, புத்தம் சரணம் கச்சாமி என்றார். சமண முனிவர், அருகர்தால் போற்றி என்றார். இருட்டுகிற சமயத்தில் அடிகள் எங்கே பிரயாணமோ என்று புத்த சந்நியாசி கேட்டார். அதற்கு சமணர், ஆஹா, இந்த ருத்ரபூமியில் எனக்கு என்ன வேலை? தொண்டை மண்டலம்தான் சடையன் கூத்தாடும் சுடுகாடாகிவிட்டதே, தெரியாதா? நான் பாண்டிய நாட்டுக்கு போகிறேன் என்றார்.